அற்புதமான வாழ்த்துக்கள் வழங்கினார்கள். அடுத்தபடியாக மௌலானா மௌலவி ஜே முகமது ஹஸ்ஸானி ஷரீப் அல் மஹதி இமாம் மஸ்ஜிதே பிலால் எல்மப்பட்டி காலனி நாமக்கல் அவர்கள் வாழ்த்துரை சிறிது நேரம் வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கனிமிக்க அன்பிற்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, சிறப்பிற்குரிய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மௌலிதும் மீலாதும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தை மக்களுக்கு மத்தியில் மறுபடியும் அவருடைய சீரத்தை, வாழ்க்கை வரலாறுகளை நினைவூட்டி ஈமானை சார்ஜ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் மெருகூட்டி கொள்வதற்காகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மௌலிதும் மீலாதும் சமய நல்லிணக்கத்தை, சகோதர சமயத்தவரையும் கூட்டி இணைத்து தொப்புள் குடி உறவு என்று சொல்வார்கள். இன்னைக்கு பாய் என்று சொன்னால் மாமன் மச்சா என்ற உறவு சொல்வார்கள். முஸ்லீம்கள் பாய்னா நமக்கு இந்துக்கள் சொல்லுவாங்க பிரியாணி தருவாங்க. ஒவ்வொரு அவங்களுடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நம்முடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இந்த சகோதரத்துவம் என்பது தேசிய கொடியிலிருந்து ஆரம்பித்து முஹம்மதிலிருந்து ஆரம்பித்து மஹமூது வரைக்கும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்கு நமக்கு அவங்க கிடைச்சது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். உலகத்திலேயே எல்லா சமூகத்தையும் விட இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு சொத்து சொகம் எல்லாத்தையும் விட நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ரிஸ்க் யார் சொன்னா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நாம் பிறக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு வலது காதிலே அல்லது இடது காதிலே பாங்கும் ஹிகாமத்தும் சொல்லப்படுகிறது. முதலிலே நாம் கேட்கிற முதல் பெயர் அல்லாஹும் முஹம்மதும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதற்கு பின்னால் தான் தாய் தகப்பனுடைய பெயரே நமக்கு தெரிகிறது. அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு வாழ்ந்து கொண்டே வருகிறார்கள். கபரிலே அடக்கம் செய்யப்படுகிற பொழுது கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 3 கேள்வி டெஸ்டிங் கேள்வி தான். மர் ரப்புக்க வமன் நபியுக்க வமா தீனுக்க. இதெல்லாம் சாதாரணமாக உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய ரப்பு என்ன, உன்னுடைய தூதுவர் என்ன என்று கேட்கப்படுகிறது. இதெல்லாம் நாம் சொல்லிவிடுவோம். ஒவ்வொரு கேள்வி கேட்கிற பொழுது அவரவர்கள் பிரிந்து விடுவார்கள். இறுதியாக மா தக்கூன ஹாத ஃபி அக்கி ஹாதர் ரஜூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் காண்பிக்கப்பட்டு ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இன்னக்கும் துஃப்தனூன ஃபி கபூரிக்கும் ஃபி அன்னி, என்னை தொட்டும் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும், நீங்கள் பதில் சொன்ன பின்னாடி தான் சொர்க்கத்திற்கு நீங்கள் போவீங்க என்பதாக கபரிலும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். நாளை மறுமையிலும் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு முன்னால், ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முன்னால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் கிடைத்தால் மட்டும்தான் நாம் எல்லாம் சொர்க்கம் போக முடியும் என்பது புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் மூச்சுள்ள வரைக்கும் சுவாசிப்போம், போற்றுவோம், புகழுவோம், மரியாதை செய்வோம், கண்ணியம் செய்வோம், ஈமான் கொள்வோம், அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவோம், சகோதர சமயத்தவரையும் நாம் பேணி வாழ்வோம். அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இது போன்ற மஜ்லிஸுகள். மென்மேலும் ஜமாத் உலமா பெரும்பாடுபட்டு பெரு உழைப்பு செய்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எத்தனையோ மதத்தவர்கள் இந்த இந்திய நாட்டிலே வாழ்கிறார்கள். அனைத்து மதத்தவர்களும் அவரவர் மத கோட்பாடுபடி அவரவர் மதத்தில் உள்ள சமய பரப்புரை செய்து, மதத்தை பரப்புரை செய்து வாழ்வதற்கு இந்த இந்திய செக்ஷனிலே அனுமதி இருக்கிறது. எனவே அடிப்படையில் நாம் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து நமக்கு ஏதாவது ஒன்றால் அவர்கள் வருவார்கள், அவருக்கு ஏதாவது ஒன்றால் நாம் செல்வோம், அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இறுதி வரைக்கும் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் நாம் சகோதர சமயத்தவரை பேணி வாழ்ந்து எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு அன்போடும் பாசத்தோடும் வாழ்வதற்கு அருள்பாலிப்பானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக மௌலவி முஃப்தி எம் முகமது நூருல்லாஹ் ஹசனி, இமாம் ஜாமியா பள்ளிவாசல் எருமப்பட்டி நாமக்கல் அவர்கள் மேலே